சுவாமி இந்த நாற்புற சதுர மேடையிலே எல்லா தேவர்களும் இங்கு எழுந்தருளி கொடுக்கக்கூடிய அவர்கள் ஆகுதியை பீஜ மந்திரங்கள், மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள் சொல்லி எல்லா பட்சணங்களையும் கொடுத்தோம். அவர்கள் மகிழ்ந்தார்கள். அவர்கள் பிரசன்னமாய் நிறுத்திய வேலையிலே பிராயசித்தம், அதாவது பூர்வாங்கம், உத்தராங்கம், பிராயசித்தம் 3 வகைப்படுத்தி ஒரு யாகத்தை நடத்த வேண்டும். பூர்வாங்கம் என்பது வேதாகமங்களை சொல்லி கலச மேடையிலே இதை பூஜித்தல். உத்தராங்கம் என்பது அந்த பூஜித்த கலசத்திலே பூஜித்த தேவதைகளை அக்னியிலே இறக்கி வேத மந்திரங்களை சொல்லி அவர்களுடைய வேத மந்திரங்களை சொல்லி உயிரூட்டுதல் உத்தராங்கம். இந்த உயிரூட்டி ஆகுதியெல்லாம் கொடுத்து நிறைவு ஆகுதி சமர்ப்பணம் செய்த பிறகு பிராயசித்தம். இதை 3 வகைப்படுத்தி செய்ய வேண்டும். இந்த 2 கையும் பிரித்து வச்சுக்கின்னு மனதார வேண்டி எனக்கு எல்லாம் கிடைக்கணும், வேண்டியே வேண்டவனும் கிடைக்கணும் அப்படின்றது இறைவனை கேட்பது பிராயசித்தம். ஸ்வஸ்தி புகழ் அடையணும்னா எல்லாமே நமக்கு வந்தாதான் புகழ் அடைய முடியும். முதல்ல ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்ரத்தா. இப்ப கலந்துக்கிறீங்க ஏதோ சிந்தனை ஸ்ரத்தையோடு, புரியுதா? ஸ்ரத்தையோடு